கார்த்திகேயர் அல்லது சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படும் முருகன் இந்து புராணங்களில் குறிப்பாக தென்னிந்தியாவில் போற்றப்படும் ஒரு முக்கிய தெய்வம். அவர் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனும் விநாயகரின் சகோதரரும் ஆவார். முருகன் போர் மற்றும் வெற்றியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். பெரும்பாலும் மயிலில் சவாரி செய்யும் இளம் போர் வீரனாகவும் வேல் எனப்படும் தெய்வீக ஈட்டியை ஏந்தியவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். புராணத்தின்படி முருகன் வானத்தையும் பூமியையும் பயமுறுத்திக் கொண்டிருந்த அரக்கன் சூரபத்மனை அழிக்க படைக்கப்பட்டார். அரக்கனை தோற்கடிக்க முடியாத தேவர்கள் தனது மூன்றாவது கண்ணின் நெருப்பு தீப்பொறியிலிருந்து முருகனை படைத்த சிவனிடம் பிரார்த்தனை செய்தனர். முருகன் வானவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டார். விரைவில் கடவுள்களின் படையை வழிநடத்தினார். காவிய போரில் முருகன் 6 நாட்கள் சூரபத்மனுடன் சண்டையிட்டு இறுதியாக தனது ஈட்டியால் அவரை இரண்டாக பிளந்தார். ஒரு பாதி மயில் அவரது குதிரை, மற்றொன்று சேவல் அவரது சின்னமாக மாறியது. இந்த வெற்றி ஸ்கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. முருகன் தமிழ் கலாச்சாரத்துடன் ஆழமாக தொடர்புடையவர் மற்றும் 6 படை வீடு என்று அழைக்கப்படும் 6 புனித தலங்களில் வணங்கப்படுகிறார். பக்தர்கள் தைரியம், அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக அவரது ஆசீர்வாதங்களை நாடுகின்றனர். அவரது இருப்பு தீமையை நன்மை வென்றதையும் இளமை மற்றும் வீரத்தின் தெய்வீக ஆற்றலையும் குறிக்கிறது.